வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட்ல டே 4 பார்க்க போறோம். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா பேப்பர் 2ல யூனிட் 3 எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இதை தான் பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம ஆக்சுவலாக பிளான் வந்து டே 5 வரைக்கும் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஏரியா வந்து நம்ம 4லேயே கவர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுனால இதோட நம்ம இது பண்ணிட்டோம். முதல்ல நம்ம சிலபஸ் டீகோடிங் அண்ட் பிஒய்க்யூ இந்த ரெண்டு ஏரியாவுமே பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி தகவல் வந்து பார்த்தோம்னா ஒரு டிரான்ஸ்பரண்டா வெளியிடுறதுல அந்த வேர்டு வந்து கொடுக்கும்போது நம்ம கவர்மெண்ட் எப்படிலாம் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ஷூர் பண்றாங்க, அந்த டிரான்ஸ்பரன்சி மூலமா அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து வருது அப்படிங்கறத பத்தி பேசிக்கான நோட்ஸ் இதை எடுக்கும் போது கம்பல்சரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆர்டிஐ அதையும் வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். ஆர்டிஐ வெறும் சிம்பிளா ஆர்டிஐ ப்ரொவிஷன் மட்டும் பாலிட்டியில படிப்பீங்க. அப்படி இல்லாம அதோடைய பாசிட்டிவ், அதோடைய நெகட்டிவ், அது நெகட்டிவ் அப்படின்னா அதுவும் வந்து எப்படி வந்து ஒரு டூப்ளிகேட்டான ஆர்டிஐ, அதே போல இந்த அபிஷியல்ஸ வந்து தொந்தரவு பண்றதுக்காகவே சில பண்ணுவாங்க. அத வந்து நீங்க நெகட்டிவ் ஏரியாவையும், பாசிட்டிவ் ஏரியாவுல அது எந்த விதமான கரெக்ஷன்ஸ்லாம் வந்து கியூர் பண்ணுது. அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் அந்த மாரி எதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் வந்து இந்த தூபே கேஸ் அந்த மாரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்க இது பண்ணிக்கங்க. அதே போல சர்வீஸ் டெலிவரி. ஸோ இந்த சர்வீஸ் டெலிவரிலயும் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசர்லாம் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசர், இ கவர்னன்ஸ்ல இப்ப எப்படிலாம் வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் கவர்ன்மெண்ட் கிட்ட டைரக்ட்டா போய் தான் அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கும் ஆஃபிஷியல்ஸ் கிட்ட. இப்போ வந்து நீங்க டிஜிட்டலாவே அவங்களுடைய டிமாண்ட் என்ன ஒர்க் வேணுமோ அத வந்து நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, அதுக்கான டைம் லைன் அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஸோ இந்த கவர்னன்ஸ் எப்படி அ டிரான்ஸ்பரன்சிய வந்து என்ஷூர் பண்ணுது. அதேபோல இது வந்து எந்த விதமான சர்வீஸ் டெலிவரிய வந்து புரொவைட் பண்ணுது அப்படிங்கிறதையும், இதுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் ஏரியா ஈஸியா நீங்க வந்து கொண்டு வந்துரலாம். பட் நெகட்டிவ் ஏரியாவுல இந்த ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கான பாயிண்ட்ட தான் நம்ம எழுத முடியும். உதாரணத்துக்கு லிட்ரசி ரேட், டிஜிட்டல் லிட்ரசி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. நெட்வொர்க் கவரேஜ் இந்த மாரி ஏரியாவுல நீங்க கவர் பண்ணி ஒரு நோட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா, இதுலயே டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர பத்தி நீங்க கொஞ்சம் பேசலாம். ஏன்னா, இப்ப ரீசென்ட்டாலாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி இந்த ரேஷன் ஷாப்லாம் வந்து ஸ்மார்ட் கார்ட்ல எப்படி அந்த இது வந்து டெலிவரி சர்வீஸ் டெலிவரி வந்து புரொவைட் பண்றாங்க. நாட் ஒன்லி சர்வீஸ் டெலிவரி, கூட்ஸையும் டெலிவரி பண்றாங்க. அப்படி டெலிவரி பண்ணும்போது, அதுல எந்த விதமான டிரான்ஸ்பரன்சி எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு, எப்படி டூப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அவாய்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இது பண்ணலாம். அடுத்த டாபிக் வந்து பார்த்தோம்னா, இன்டராக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழ ப்ரொஃபஷனல் இன்டராக்ஷன், நான் ப்ரொஃபஷனல் இன்டராக்ஷன் இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஏரியாவா தான் இருக்கும். ஸோ, அதுக்கான நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கங்க. ஸோ, அடுத்தது பொட்டன்ஷியலி பெனிஃபிஷியல் இன்டராக்ஷன். ஸோ இதுல வந்து நெட்வொர்க் டெவலப்மெண்ட். ஸோ வந்து பார்த்தோம்னா, ஒரு அஃபிஷியல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த நெட்வொர்க் வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவலா இருக்கும்போதும் அந்த பிசினஸ்க்கான நெட்வொர்க் எப்படிலாம் டெவலப் பண்றீங்க. ஸோ அது மூலமா எப்படி வந்து ஒரு பெனிஃபிஷியலான ஒரு டீல் வந்து குளோஸ் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்து வந்து நீங்க ரெடி பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா, மெயின்டனன்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்ட வந்து மெயின்டெயின் பண்றதுல அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு வரணும். அதுல என்னென்ன லீகல் அண்ட் மாரல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ரெக்கார்ட எந்த அளவுக்கு வந்து செக்யூர்டா மெயின்டெயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசென்ட்டா வந்து சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து இஷ்யூ வந்து வரும்பொழுது அந்த விக்டிமோட நேம்லாம் வந்து எப்படிலாம் வந்து கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும். அத வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இதுலலாம் எப்படி வந்து அந்த விக்டிமோடைய நேம புரொடெக்ட் பண்றாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் எத்திக்கல் கன்சர்னையும் சேர்த்து நாம வந்து ரெடி பண்ணிக்கணும். அதேபோல ஒரு சில விஷயங்கள கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க்ளோஸ் கம்பல்சரி பண்ணணும். ஸோ, அதுல வந்து நான் நெறைய டைப்ஸ்லாம் இருக்கும். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒருத்தங்க கேட்டா தான் அந்த இன்ஃபர்மேஷன டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ப்ரோ ஆக்டிவ் டிஸ்க்ளோசர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ, அந்த ப்ரோ ஆக்டிவ் டிஸ்க்ளோசர் மூலமா அவங்க வந்து இது பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு டைம்லி ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு கொரி வந்து சிட்டிசன்ஸ் கேட்கறாங்களோ, அத கேட்கும்போது அதுக்கான டைம்லி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத வந்து புரொவைட் பண்ணணும். அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததா பவுண்டரீஸ் ஆஃப் காம்பிட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த காம்பிட்டன்ஸ்ங்கிறது வந்து அதுக்கான பவுண்டரீஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் நோட்ஸ் ஒரு ஹால்ஃப் பேஜ் தான் வரும். அதையும் எடுத்துக்காங்க. அதே போல கன்சல்டேஷன் ஆஃப் எத்திக்கல் ஆப்ளிகேஷன்.
ஸோ எத்திக்கல் ரிலவன்ட் அது ஒரு அஃபிஷியலா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கு எத்திக்கல் ரிலவன்ட்டான கன்சர்ன் வரும்போது, நீங்க யாரெல்லாம் கன்சல்ட் பண்ணலாம்? அதுக்கான ரிலவன்ட் அத்தாரிட்டீஸ்லாம் யார் இருக்காங்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக்கான எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலயே நீங்க எடுங்க. எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதேபோல எத்திக்ஸ் அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன் அதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இத எடுக்கும்போதும், எத்திக்ஸ்ல எப்படி வந்து நீங்க ஃபேர் அண்ட் ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு சிட்டிசனா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளா இருக்கட்டும். அவங்கள எப்படி வந்து நீங்க ஃபேர் அண்ட் ஜஸ்ட்டா வந்து நீங்க அவங்கள ட்ரீட் பண்றீங்க. எந்த ஒரு பிரெஜுடிஸும் இல்ல வந்து உங்களுக்கான ஒரு ஐடியாலஜி இல்லாம நீங்க அவங்கள ஈக்குவலா எப்படி ரூல் ஆஃப் லா படி அவங்கள ட்ரீட் பண்றீங்க. அது வந்து ஒரு இண்டிவிஜுவலா வந்தாலும் சரி, இல்ல குரூப் ஆஃப் பீப்பிளா வந்தாலும் சரி, அதையும் நீங்க பார்க்கணும். ஸோ அதுக்கான பேசிக்கான நோட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததா சிட்டிசன் சார்ட்டர். ஸோ கவர்ன்மெண்ட் இப்பலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன ஒருத்தங்க கேட்டா தான் குடுக்கணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்டின்னா, அங்க என்ன விதமான சர்வீசஸ்லாம் எங்கெங்க எந்தெந்த அத்தாரிட்டி வந்து புரொவைட் பண்ணுவாங்க, அப்படிங்கிற டீட்டெயில வந்து சிட்டிசன் சார்ட்டர் மூலமா அவங்க குடுப்பாங்க. ஸோ அத வந்து நீங்க ஒரு பேசிக்கான நோட்ஸா எப்படி வந்து அதெல்லாம் அது ஒரு ஸ்கெல்டான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். முதல்ல சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னா என்ன? அதோட டெஃபினிஷன். இந்தியாவோட பொசிஷன் என்ன? நம்ம எப்படிலாம் அத டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருக்கிற பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் என்ன? சம் நெகட்டிவ். சரிங்க. நெகட்டிவ்ங்கிறது கிடையாது. அது வந்து ஒரு மைனஸான ஒரு விஷயமா நீங்க கூட எடுத்துக்கலாம். அதேபோல இதுல என்ன மாடல்ஸ் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, செவோட்டம் மாடல்னு இருக்கும். அந்த செவோட்டம் மாடல்ல ஒரு ஷார்ட்டான ஒரு நோட்ஸா எடுத்துக்கங்க. அடுத்ததா சேலஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன். ஸோ இந்த ஏரியாவிலேயே அதிகமான கொஸ்டின் வர ஏரியா அப்படின்னா, கரப்ஷன் ரெலவென்ட்டா இருக்கிறது தான். ஸோ கரப்ஷன் பத்தி பார்க்கும்போது, அதோடைய டைப்ஸு, அது என்னென்ன விதமா அத டிஃபைன் பண்ணுங்க. டைப்ஸ் எழுதுங்க. விசில் ப்ளோவர் இந்த மாரி என்னென்ன காம்போனன்ட்லாம் அதுல இருக்கு. கரப்ஷன டேக்கிள் பண்றதுக்கு, விசில் ப்ளோவர புரொடெக்ட் பண்றதுக்கு என்ன ஆக்ட் இருக்கு, அத எழுதிக்கங்க. கடைசியா எத்திக்ஸ் இன் பப்ளிக் பாலிசி டிட்டர்மினேஷன். ஸோ இது எல்லாமே ஹோலிஸ்டிக்கா கவர் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னாவே, ஸோ எத்திக்ஸ் இன் பப்ளிக் பாலிசி டிட்டர்மினேஷன் பொது அரசியல்ல அந்த தீர்மானத்தின் அறநெறிகள். தமிழ்ல அந்த வேர்டிங்ஸ் அப்படிதான் இருக்கும். நீங்க எழுதும்போது நார்மலான வேர்டிங்ஸ் வச்சே நீங்க அத கொண்டு வந்துரலாம். ஸோ இந்த மாரி தான் இருக்கும். சரி இதுல என்ன பிஒய்க்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சில பிஒய்க்யூ பார்க்கும்போது ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கான பிஒய்க்யூவா இருக்கும். அத நம்ம எத்திக்ஸ்லயும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஐ இருக்கு. ஆர்டிஐ ஆக்ட்ட பத்தி நீங்க பேசிக்கான கன்டென்ட்டும் கொஞ்சம் அட்வான்ஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஏரியாவுல யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ அதெல்லாம் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் வரதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினா இருந்தா கூட, நீங்க அத எடுத்துக்கலாம். அதே போல டூ எம்பவர் த சிட்டிசன் த்ரூ பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி. ஸோ இந்த பப்ளிக் வந்து அந்த சர்வீஸ் டெலிவரி அப்படின்னு இருக்கும். குடிமக்களுக்கு அந்த சேவைய வழங்குறது. சரிங்களா? பொது சேவைய வந்து வழங்குறதுல பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் த சிட்டிசன் சார்ட்டர். சரிங்களா? அப்படியே என்ன பண்றாங்க, 2 ஏரியாவ வந்து லிங்க் பண்றாங்க. டூ எம்பவர் த சிட்டிசன் த்ரூ பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி. எப்படி? அதாவது சிட்டிசன் சார்ட்டர் மூலமா கொண்டு வரீங்க. அத பத்தி டிஸ்கஷன் பண்ணுங்கங்கும்போது, முதல்ல உங்களுடைய நோட்ஸ்ல அந்த சிட்டிசன் சார்ட்டர் பத்தி நீங்க என்ன எடுத்து வச்சிருக்கீங்களோ, அந்த சிட்டிசன் சார்ட்டர பேஸ் பண்ணி நீங்க இந்த ஆன்ஸர வந்து டிசைன் பண்ணலாம். லிஸ்ட் அவுட் த பம் பாராமீட்டர் ஃபார் எவாலுவேஷன் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர். ஸோ அதேதான். குடிமக்கள் சாசனம் அப்படின்னு இருக்குன்னா, அத பத்தி வந்து நீங்க வந்து ஒரு எவாலுவேட் பண்ணுங்க. அதோடைய பாராமீட்டர்ஸ்லாம் எவாலுவேட் பண்ணுங்க. அதோடைய காம்போனன்ட்லாம் எவாலுவேட் பண்ணுங்க. அந்த மாரி கேள்வி வந்தாலும், அந்த சிட்டிசன் சார்ட்டர் வந்து ஒரு பில்லரா வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுலருந்து நீங்க இந்த ஆன்சர்ஸ வந்து டெரைவ் பண்ணலாம். அதே போல பார்த்தோம்னா, ஒரு கரப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஊழலுக்கு எதிராக இந்தியாவில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள். இது வந்து பார்த்தோம்னா, என்னலாம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இதுல வந்து லெஜிஸ்லேட்டிவ் மெஷரா எடுத்திருக்காங்க. ஆக்ட் மூலமா என்னென்ன எடுத்திருக்காங்க. அவற்றை தடுக்கிறதுக்கு என்னென்ன விஜிலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்காணிப்பு அண்ட் விசாரணை. சரிங்களா? இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த அமைப்புகளே பட்டியலிட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பட்டியலிட சொல்லும்பொழுது, அது ரிலவன்ட்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்க கொண்டு வரலாம். அதேபோல இந்தியாவில் பொது வாழ்வில் உள்ள நன்னடத்தை மற்றும் ஊழல் தொடர்பான பிரச்சனைகளை கண்டறிவதற்கான நிறுவப்பட்டுள்ள அமைப்பு சார்ந்த பல்வித கட்டமைப்புகள். ஸோ கொஸ்டின பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஜெனரலா கரப்ஷன்னா என்ன? அத எப்படி சரி பண்ணலாங்கிறதெல்லாம் கேட்கல. என்ன இன்ஸ்டிடியூஷன் அதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க? அதுக்கான ஃப்ரேம் வொர்க் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க? அந்த ஃப்ரேம் வொர்க் மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லோக்பால், லோக் அதாலத் இந்த மாரிலாம் இருக்குன்னா, ஸோ இதெல்லாம் வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா சரிங்களா? அதெல்லாம் எப்படி இந்த கரப்ஷன டேக்கிள் பண்றதுக்கு யூஸ் ஆகுது? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கு, சிபிஐ இருக்கு, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இருக்கு. இதெல்லாம் எந்த விதமான ரோல ப்ளே பண்ணுது? பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்கு. ஸோ அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஏஆர்சி உடைய ரிப்போர்ட்ல வர காம்போனன்ட் அத நம்ம லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்போம். ஏஆர்சி வந்து 1, 2 2மே அதோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நோட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. அத பேஸ் பண்ணி இங்க வந்து ஆன்ஸர் கொண்டு வரலாம்.
அடுத்தது சமுதாயத்தில் உள்ள ஊழலின் வெவ்வேறு வடிவங்கள். ஃபார்ம்ஸ் ஆஃப் கரப்ஷன். அந்த சொன்னதுதான். சொசைட்டில சரிங்களா? கிவ் த டிஃபரண்ட் ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. சமுதாயத்துல ஊழல்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறது. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் கரப்ஷன்? இந்த மாரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, நீங்க நல்லா எலாபரேட்டாவே எழுதலாம். இதெல்லாம் சில எதிக்ஸ் அப்படிங்கிற ஏரியா சிலபஸ்ல இன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி வேற எக்ஸாம்ஸ்ல வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஈக்குவலா இருக்கிற எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்காங்க. காசஸ்ங்கும்போது நம்ம வழக்கம் போல சோசியல் காசஸ், சொசைட்டி எப்படி வந்து இந்த கரப்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதேபோல எக்கனாமிக்கல் காசஸ், அதேபோல லீகல் மெஷர்ஸ் எப்படி இருக்கு? அதாவது வந்து என்னன்னா, ஒரு பெரிய பெனிஃபிட் அடையறாங்க. ஆனா, அதுக்கான தண்டனைகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி வெயிட்டேஜ் பார்க்கும்போது, இந்த லீகல் மெஷர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இன்னும் போதாம இருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்க அந்த ஆன்சர் கொண்டு வரலாம். இந்தியாவில் நிலவும் ஊழலின் காரணங்கள் சொன்னேன் இல்லைங்களா? கரப்ஷன பத்தி தான் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அது பழைய கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். இந்த ஊழலுக்கான காரணங்கள். அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட் அந்த ஏரியால ஆயிருக்கும். ஒரே வருஷத்துல. ஒரு நிர்வாகத்தில் மேலாளரின் அதிக மற்றும் குறைந்த உணர்வு சார்ந்த புத்திசாலித்தனத்தின் விளைவுகள். சரிங்களா? அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ பத்தியும் ஷார்ட்டான நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் த லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் டூ செக் கரப்ஷன். அதேதான். சரிங்களா? ஒரு லீகல் அப்படிங்கிறது நீங்க நார்மலா கன்டென்ட் இருக்கிறத வச்சு நீங்க எழுதிடலாம். இன்ஸ்டிடியூஷனல் மெஷர் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன செட்டப் பண்ணியிருக்காங்க, அதோடைய அப்ஜெக்டிவ், அதோடைய விஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சீங்கன்னாவே, அந்த ஆன்ஸர் தான் வந்து குவாலிட்டியான ஆன்ஸர உங்களால புரொவைட் பண்ண முடியும். அண்ட் ரியட்ரஸ் சிட்டிசன் கிரீவன்ஸஸ் இன் இந்தியா. சரிங்களா? அ நம்மளுடைய நார்மலான குடிமக்களுடைய அந்த குறைகள நிவர்த்தி செய்யறதுக்கான என்னென்ன செட்டப்லாம் இருக்கு. கரப்ஷன டேக்கிள் பண்றதுக்கும் சரி, சிட்டிசன்ஸ் உடைய குறைகள வந்து தீர்க்கறதுக்கும் சரி, என்ன இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அடுத்து திரும்ப இதேதான். இது ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கரப்ஷன பொறுத்தவரைக்கும் காசஸ் ஆஃப் கரப்ஷன், டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் அத எப்படி டேக்கிள் பண்ணலாம்? ஹவ் டூ வி காம்பேட் கரப்ஷன் இன் சொசைட்டி? இதே தான் கேட்கறாங்க. இந்த ஏரியாவுல கொஞ்சம் நல்லா இந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இத பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, நம்ம இப்ப எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸ் மட்டும் எடுக்கிற அந்த வொர்க் மட்டும் தான். அதுவும் வந்து நம்ம ரெஃபர் பண்ண புக்ஸ் இந்த தமிழ் பப்ளிகேஷன்ல அந்த புக்ஸ் வாங்கிட்டாலும் சரி, அப்படி இல்லன்னா ஸ்டாண்டர்டான புக்ஸ் அத வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி. 2ல எது வாங்குனாலுமே நீங்க போதுமானது. தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் இருக்காது. அதனால தமிழுக்கு ஷார்ட் நோட்ஸ இந்த தமிழ் பப்ளிகேஷன் புக்கே வாங்கிக்கங்க. அது மட்டும் இல்லாம அறிவியல் 11த், 12த்ல இருக்கிற ஷார்ட் நோட்ஸா எடுத்து வச்சுக்கங்க. இந்த ஏரியா ரொம்ப சின்னது தான். இது வந்து ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்க்கு பதிலா இந்த சிலபஸ் கொண்டு வந்தாங்க. அதனால ஏரியா சின்னது, மார்க்கும் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ற அளவுக்கு கம்மியான கன்டென்ட் தான் இருக்கும். அதிகமா மெமரி பண்ற கன்டென்ட்ட விட ஜெனரல் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா சில இந்த செவோட்டோ மாடல் இந்த மாரி சில டார்கெட்டட் ஏரியா, அதுக்கப்புறம் கரப்ஷன் டேக்கிள் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இத மட்டும் நீங்க மத்த இடத்துல மெமரி பண்ற அதே கன்டென்ட்ட மட்டும் கொஞ்சம் பைக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அத பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஏரியா கவர் ஆயிரும். அடுத்ததா நாம பேப்பர் 2ல யூனிட் 1 அடுத்த வீடியோல இருந்து நம்ம அத டெய்லி டார்கெட்ல பார்ப்போம். வீக்கெண்ட்ல டெஸ்ட் எழுதுறவங்க கம்பல்சரி அந்த டைம் குடுத்த டைம்க்குள்ளேயே அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இது பண்ணா தான் அடுத்தடுத்த வீக்குக்கு வந்து நம்ம குயிக்கா மூவ் ஆன் ஆக முடியும். குரூப் 2 மெயின்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இதேதான். நீங்க அந்தந்த டைம்க்குள்ள அந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. குரூப் 2க்கு பிலிம்ஸ் முடிஞ்ச உடனே ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அதுக்கான டெஸ்ட் வந்து கொண்டு போவோம். ஸோ அடுத்த வீடியோவுல நம்ம பேப்பர் 3 சரிங்களா? இது வந்து பேப்பர் 2. பேப்பர் 1ங்கிறது எலிஜிபிலிட்டி. பேப்பர் 3ல யூனிட் 1க்கான ஃபர்ஸ்ட் டே ஸ்டடி டார்கெட்ட நாளைக்கு மண்டேல வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.